ஒருத்தரை பிடிச்சிட்டா போதும், அதுக்கு மேலே 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 ரொம்ப ஹை எண்டில் இருக்கிற பீப்புள் கூட அது போயிட்டு அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி போகும். ஸோ அதனால் இது நடக்கிறது உண்மை தான். ஓகே, இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க டீல் பண்ணப்பட்ட விதம், அவங்கள அந்த கேஸ்குள்ளே வந்தது எல்லாமே. ஸோ கிருஷ்ணாவை என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்கன்னு தெரியல, பிளட் டெஸ்ட்டாக எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வந்ததில் எந்த அளவுக்கு நன்மைத்தன்மை இருக்குது அப்படின்னும் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் உச்சத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தொத்திக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஹேரில் இருக்கும். ஸோ உங்கள் ஹேரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக்குக்கும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஹேமா கமிஷன் ஒன்று வச்சாங்க மாலிவுட்டில். அதில் வந்து செக்ஷுவல் ஸ்கேண்டலில் வந்து நிறைய பேர் மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு 2-3 நடிகர் தான் மாட்டினாங்க. அவன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நடிகர்கள். பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த பெரிய நடிகர் யாரும் கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் மாட்ட மாட்டார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் நல்லா நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு போயிடுவார். காலகாலமாக இருக்க தான் போகுது. சரிங்களா, ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஏற்றுக்க முடியலனாலும் அதாங்க நெசம். ரொம்ப ஹராம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே வந்து போதை புழக்கம் இருக்குது. இங்கே இது ஈஸியாக ஸ்டாப் ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ஒயிட்டை பார்த்துட்டு வந்து அவரை மாதிரியே வந்து நானும் மெத் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லூஸுங்க நிறையா சுற்றிட்டு தான் இருக்குது. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பேசுறதுக்காக நம்ம கூட யூடியூபர் வருண் இருக்காரு. ஸோ வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரே கருப்பு சட்டையிலே இருக்கும். அதாவது என் சேனலோட என்ன சொல்றது, கிராஃபிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் தீம்ல இருக்கும். ஸோ அதனால அப்படியே என்னோட சேனல்லையும் வந்து இன்டெரக்டா உங்க சேனல்ல ப்ரொமோட் பரவாயில்லைங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி எங்க FT யாரை வேணா வாழ வைக்கும். வருண் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகேவா? சும்மா சொல்ல போறேன், நான் என் சேனல்லே அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஓகே, ஸோ என்ன பேச போறோம் அப்படின்னா, லைக் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த போதைப் பொருள் இந்த டாப்பிக்கும் வந்து இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து இப்போ ஜெயில் போயிட்டார். அவர் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் தொடர்ந்து வந்து ஆக்டர் கிருஷ்ணாவும் வந்துட்டு லைக் இதில் இன்வால்வ்டு தான் இருக்காரு. பழைய சேட்லாம் எடுத்து ஸோ அப்புறம் வந்து அவரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து வேற ஏதாவது பெரிய தலைகள் உள்ள இருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேசஸ்? அவங்க ஏதோ வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுன்னாங்களாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆளாக இருந்திருக்காரு கிருஷ்ணா. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு என்ன செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் வந்து போவோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பர்சனல் மிஸ்டர் அரவிந்தன் நினைக்கிறேன், அவர் வந்து நேற்று வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. பொசஷன் வந்து அதாவது யூஸிங் வந்து இட்ஸ் நாட் அ க்ரைம். ஓகே, அவங்கள ஒரு விக்டிமாக தான் பார்ப்பாங்க, அதனால் விட்டுருவாங்க. அதை வந்து அதனால் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கலாம். யாராவது செல் பண்ணுறாங்க, பெடல் பண்ணுறாங்கன்னா தான் அது வந்து தப்பாக பார்க்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நோ, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே அது வந்து க்ரைம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே அவங்கள வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவரோட மெசேஜ்லேருந்து இந்த வாட்டி வந்து புரியுது. ஸோ இதில் வந்து ஸ்ரீகாந்த் பொசஷன், கிருஷ்ணா கிட்ட பொசஷன் இல்லை, ஆனால் அவர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கால் அண்ட் மெசேஜ் ட்ரேசஸ்லாம் ரிட்ரீவ் பண்ணி கான்வர்சேஷனில் வச்சுக்கிறத வச்சு தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ வந்து உள்ளே போட்டுட்டாங்க, ஆனால் ஜாமீன் வந்து அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வித் ஸ்ரீகாந்த். ஏன்னா ஒரு கிராம அவர் வந்து பிடிச்சிருக்கான்றப்போ தெரியல இது வந்து எப்படி போக போகுது அப்படின்னு. கண்டிப்பாக இவங்க ரெண்டு செலிபிரிட்டிஸ் தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா யாரும் நம்ம போகிறது இல்லை. எல்லாருமே லைக் பெரும்பான்மையான செலிபிரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெடிகிரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வெளில தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது சாரி, நான் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்தாலும் நீங்கள் அரசியல் இல்லாமல் பேச முடியாது. இடி ரைடு வந்து நிறைய பேர் வந்து சிக்கினாங்க. இப்போ அந்த கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அமைங்கிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத வந்து அதிகாரம் தான் முடிவு பண்ணணும். யாரை சிக்குவாங்க சிக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஏதாவது நடிகை இருக்காங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடிகை இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு நடிகை இருக்கலாம். கேரளாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீமா கல்லிங்கல் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் ஸ்வீட்டில் வந்து ஒரு பெரிய ட்ரக் பஸ்ட் வந்து பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2 இயர்ஸ் அகோ ஷாருக் கானோட சன்னை வந்து ஒரு க்ரூஸில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸ் வீடியோ ரன்பீர் கபூர், தீபிகா படுகோன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறு நின்றுருப்பாங்க ட்ரக் பார்ட்டியில். ஒருத்தர் வந்து மூக்க வேற. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறத வந்து அதிகாரம் தான் முடிவு பண்ணணும்.
ஓகே. ஓப்பன் சீக்ரெட் ஆல்மோஸ்ட் எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வயசான செலிபிரிட்டிஸ் தவிர்த்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்றது ஓப்பன் சீக்ரெட்டாக இருக்கிறப்போ அதில் யாரெல்லாம் பலிகடாவாக ஆக்கப்படுறாங்க, எது வரைக்கும் இது போகுன்றது அதிகாரம் தான் முடிவு சொன்னீங்க. ஏன்னா ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறையா செலிபிரிட்டிஸை வந்து இன்க்ளூடடாக இருக்காங்கன்னு தெரியுது. ஓகே. பட் சில முக்கியமான நபர்கள்கிட்ட போய் நீங்கள் நின்றுட்டா, சாரி கேட்டுட்டா, இல்லை வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு காலில் விழுந்துட்டா, அவர் வந்து காப்பாற்றி ஹீ இஸ் பிகமிங் கடவுளாக மாறிடுவார், கடவுள் மாதிரி மாறிடுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கேள்விப்படுறது. அதனால் எல்லாருக்கும் என்னோட பேரும் லிங்க்கும், ஏன்னா லிங்க்ன்றது என்னங்க, ஒருத்தர் பிடிச்சா இன்னும் 10 பேர் அந்த மாதிரி தான். ஏன்னா கோட் வேர்டில் பேசினாலும் அந்த என்ன கோட் வேர்டுன்னு ஒருத்தர் பிடிச்சா எல்லாருமே அந்த கோட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அந்த 40 பேர் மூலியமாக இன்னும் 80 பேர் மாட்டுவான். ஸோ அதனால் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் விசாரிச்சாலே எல்லாருமே உண்மையை கொட்டியிருப்பாங்க. பட் இதில் யாரெல்லாம் வந்து பலிகடா ஆக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத அதிகாரம் தான் முடிவு செய்யும். ஓகே. நம்ம வந்து இவங்களாம் இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்களா, வேணா இப்போ நான் உங்களுக்கு 2 பேர் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அதை நீங்கள் பீப் போட்டு வந்து ப்ரோமோவில் போடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ட்ரக் விஷயம் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகவும், இன்னொரு பக்கம் வந்துட்டு சென்னையில் நைஜீரியன்ஸ் வந்து அதிகமாக லைக் உலாவிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த ட்ரக் மாஃபியாஸும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ சில இதெல்லாம் ஸ்டீரியோடைப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் நைஜீரியன் ஃப்ராட் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டேர்ம். நைஜீரியன் ஃப்ராட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்டு மேலே இருக்க ஏதாவது 16 நம்பர் சொல்லுங்கள் சார் இருக்குல்ல, அது நைஜீரியன் ஃப்ராட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைபர் இது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களாம் சில பேர் வந்து நிறைய இந்த தவறுகள் பண்ணுறதுனால அவங்க தான் இதை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஏற்கனவே ஸ்டீரியோடைப் இருக்குது. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து உங்களுக்கு சில சைடில் சொல்லுது. ஆஃப்ரிக்கன்ஸ், நைஜீரியன்ஸ்னு இல்லை, ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு வேலை தொழில் பண்ணுறதா வந்துட்டு திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர் செல்லிங் ஹார்ட் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து விற்கிறாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியும். பட் அவங்க மட்டும் தான் விற்கிறாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து கொள்முதல் பண்ணி நிறையா பேர் வந்து மிடில் மேனாக இருந்து மீடியாவில் வந்து விற்பாங்க. இப்போ சஞ்சுன்னு ஒரு படம் இருக்கும், சஞ்சய் தத்தோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் நடிச்சிருப்பார். அதுலேயே கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாலிவுட்டில் கொல்லிவுட்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அப்படியே பழகுவான் அவன் செலிபிரிட்டி கிட்ட, அவனை வந்து இது மாதிரி யூஸராக மாற்றி டிபெண்ட்டாக மாற்றி அப்புறம் அவனை வச்சு ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருப்பான் அவனோட வாழ்க்கையை. அந்த மாதிரி இந்த மாதிரி நைஜீரியஸ் கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த மீடியாலே நிறைய பேர் வித்துட்டு தான் இருக்காங்க. அது சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்க, யூடியூபர்ஸ் நிறைய பேர் கூட இல்லாமல் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேலைக்கு ஆகுது. யார் வந்து விசாரணை பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி இருக்கவங்க தான் அதை வந்து பண்ணணும். ஸோ களவும் கற்றுமரன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஏஜ்க்கு ஒவ்வொரு இடத்துல போகும்போது, ஸ்கூல் அண்ட் காலேஜ், உங்களோட ஒர்க் பிளேஸில், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கோவாக்கு போகும்போது, தாய்லாந்து போகும்போது, அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பட் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் போகிற இடங்களில் எல்லாமே வந்து லீகலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கே லீகலாக இருக்குன்றது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் லைஃப்பில் அதை பண்ணிவிட்டு நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன்டா, அது மாதிரி ஆச்சரியம் நான் பார்த்தேன்னா எனக்கு ஒருத்தர் கொடுத்துட்டேன்டா கடந்து போகிறது வேறு. பட் ரெகுலராக அதை கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது யுவர் யூசர் இல்லை யுவர் பிகமிங் அ பெட்லர் வித்தவுட் யுவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா வந்து அது வந்து உங்களோட தப்பு தான். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, தொடர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஓப்பனாக புரியும். நீங்களும் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க, நானும் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பேன். ஆனால் உங்களையோ என்னையோ நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணால் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு யூஸராக இருக்க மாட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு செல்லராக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது வந்து இருக்காது. பட் பல பேர் அப்படி இருக்கிறது இல்லை, தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் அதை அசோசியேட் பண்ணிகிட்டே இருக்கனால நம்ம பேர் பெரிய கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய வந்து எப்படி சொல்கிறது ஆன்மீக ஜீவியோ மகானும் இல்லை, குற்றம் படியாத கரைகளும் இல்லை. நம்ம பாவம் இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, அதான் சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் ஸ்ரீகாந்த் அவர்களும் கிருஷ்ணாவும் மாட்டினதுக்கப்புறம் இந்த ட்ரக் ரிலேட்டடாக இருக்கும்போது நான் ஒரு விஷயம் என்னென்னா, லைக் இந்த ட்ரக்கையே பேஸாக கொண்டு வச்சு ஒரு படம் எடுக்கிற ஒரு பெரிய செலிபிரிட்டியும் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரக் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அண்ட் பொதுவாக இந்த மீடியா இல்லை சினிமாஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ட்ரக் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக மாறிடுது. அது எதுனா காரணம்? ஷோ பிஸ்னஸில் இருக்க தான் ஏன் செய்யும். அது வந்து மாடலிங்லேயே இப்போ மாடலிங்கில் எப்படி வந்து கேஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்குற மாதிரி தான் கேள்வி நீங்கள் இதில் இருக்குது. ஷோ பிஸ்னஸில் எல்லாமே வேனிட்டி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசும் ஃபேமும் கிடச்சிருது, சில பேருக்கு வந்து அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகிறதில்ல. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான கேரியர் இருந்தாலும் அவங்க ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க சமூகத்திலேருந்து. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தவறான உண்மை இல்லாத ஒரு உண்மையை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தங்களோட வாழ்க்கையில் வந்து ரியாலிட்டியை விட்டு ரொம்ப அப்பாற்பட்டு இருக்கப்போ அந்த ரியாலிட்டியை வந்து ஏதோ ஒரு ட்ரக் தான் தருது. அப்போ அதை வச்சு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து அதுக்கு அந்த அடிமையாயிடுறாங்க. அது வந்து அப்படியே ஒரு சர்க்கிளாக மாறுது. ஸோ ஷோ பிஸ்னஸில் இது வர்றது வந்து ரொம்ப சகஜம், ஈஸி. பட் ஷோ பிஸ்னஸில் வந்து எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க.
பட் கார்ப்பரேட்ல வேலை செய்யற ரொம்ப எலீட் பீப்புள் இருக்காங்கல்ல, அங்கேயும் இது வந்து சர்வசாதாரணமா நடக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வென் யூ சி எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் ட்ரக் அதிகமாக வைப்பாங்கன்னா காலேஜஸ் எங்கே இருக்கோ அதை சுற்றி வைப்பாங்க. ஓகேவா? அப்புறம் போதை மிட்டாய் எங்கே வைப்பாங்க, ஸ்கூலில் சுற்றி வைப்பாங்க தான் நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து இந்த ட்ரக்ஸை எங்கே வாங்குற அளவுக்கு நுகர்வுத்தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஈஸியாக வந்து ஒரு 60,000 மேலே சம்பாதிக்கிறான் அவங்களால மட்டும் தான் அதை அவைல் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆஸ்க் மீ, கோக் இஸ் ரிச் மேன்ஸ் ட்ரக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக அதை வந்து இது பண்ண முடியாது, யூஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியாது. ஏன் நீங்கள் ஒரு 6,000 ரூபாய் ஒரு 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு கிராம் கோக் வாங்குறதுக்கு பல நாள் சரக்கு அடிச்சுட்டு போயிடலாமே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சைடிஷோட சேர்த்து மச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாரால இது ஈஸியாக இது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஈஸிலி யூ வில் கெட் 50,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, தே கெட் பிளேஸ்ட் லைக் தட். ஸோ அங்கேருந்து அப்படியே போய் 8 லட்சம் 9 லட்சம் ஈஸியாக சம்பாதிக்கிற நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எது? ஐடியில். நான் ஐடியில் அப்படி இருக்கப்போ அந்த ஐடி காரிடார் ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி சர்க்கிளும் அதிகமாக இருக்கிறதுனால, அண்ட் இப்போ வந்து பப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப் அண்ட் கிளப்ஸ் வந்து நுங்கம்பாக்கம் அதுக்கப்புறம் மவுண்ட் ரோட் சுற்றி தான் நிறையா இருக்கும். நீஷான ஏரியா அண்ணா நகர் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஓஎம்ஆரோட எண்டில் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பப் இருக்குது. ஸோ அதுக்கான அவென்யூவும் அது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து செல் பண்ணுறவங்களும் போயிட்டு அப்படியே இருந்துருவாங்க. அதில் நீங்கள் ஒருத்தரை பெனட்ரேட் பண்ணிட்டா போதும். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடி ஃபார்மில் வந்து நீங்கள் ஒருத்தன் ஒரு யூசர் இருந்தானா அவன் வந்து இன்னும் 10 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஒருத்தனை நீங்கள் இந்த பெட்லரோ இல்லை டீலரோ பிடிச்சிட்டா போதும், அதன் மூலயமா மீதி ஒரு பெரிய நெட்வொர்க்கே அவங்க உருவாக்கிப்பாங்க. அந்த ஒருத்தனே 10 கஸ்டமரை கூப்பிட்டு வந்துடுவான். இது வந்து ஐடியில் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கார்பரேட்ஸில் மட்டும் இல்லாமல் மீடியா ஃபீல்ட்லையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும். இதில் மீடியா ஃபீல்டில் என்னென்னா இது வந்து மற்றவங்களாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவான், வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் மீடியா ஃபீல்டில் அப்படி இல்லை. இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன். அதை பார்ட்டி வில் நெவர் ஸ்டாப்னு சொல்லுவாங்கல்ல. வேகஸ் மாதிரி, வேகஸ் வந்து இடம், பட் வாழ்க்கையே வேகஸ் வந்து செலிபிரிட்டிஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சைலண்டாக அவங்க மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு கேங்காக இருப்பாங்க. சினிமாவில் சில கேங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடி கேங்கு, இந்த கேங், இந்த கேங், அவுட் கேங்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக் கேங்கு வந்து எல்லாருமே தனித்தனியாக தான் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிறது வந்து இப்போதைக்கு மார்க்கெட் இல்லாத சில ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாக்கெட் மணியாக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் சர்க்கிளாகவும் ஒரு பழக்கத்துக்கு உண்டான ஒரு தேவை, எனேபிளிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவனை போய் ஆல்கஹால் வேணும்னு பஸ்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. எனேபிளிங் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்காது, அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணாது. எனேபிளிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, அவன் சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டான், நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டான், மச்சா சரக்கு அடிக்கிறான்னு கேட்டால் கேட்பான். ஸோ அவனை நீ போய் பார்க்காம இருக்கிறது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கட்டிங் மாதிரி இருக்கும். 10 மணி வரைக்கும் எப்படியா ஓட்டிரு, அதுக்கப்புறம் கடையே முடியாது. இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் இருக்குல்ல, அது மாதிரி எனேபிளிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ட்ரக்ஸ் இது பண்ணுறது. ஆனால் எங்கே 10 மணிக்கு மேலே முன்னால் நம்ம பசங்க பிளாக்லாம் வாங்குறானுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பாருங்களேன். சரக்கா இப்போ அரசாங்கம் விற்கக்கூடிய சரக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக குடிக்கிறதோட மச்சான் வாடா சரக்கு போடலாம், ஏதாவது மேட்சை பார்த்துனே குடிக்கலான்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து இட்ஸ் அ ஹியூமன் திங். அப்படி இருக்கிறப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லையும் அதுதான். நிறைய சிந்தட்டிக் ட்ரக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கான்ட் என்ஜாய் இட் அலோன். ஓகேவா? அது மைண்டு கூட விளாடும். அதனால் ஒரு கம்பெனி கூட பண்ணுறது தான் நிறைய விரும்புவாங்க. அப்படி தான் இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அண்ட் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறவங்க ஒரு பக்கம், அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க இன்னொரு பக்கம். இவங்க 2 பேருக்கும் இருக்கு நடுவில் இருக்க மீடியேட்டர்ஸ். ஸோ இவங்க இந்த ட்ரக்ஸை வாங்கி ஒரு முக்கியமாக வந்து மீடியாஸில் பார்த்தோம் அப்படின்னா டயர் 4, டயர் 5, டயர் 3ல இருக்க ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரக்குக்கு லைக் அடிமையாக்கிட்டு அவங்க மூலியமா பெரிய பெரிய கான்டெக்ட்லாம் எடுத்து அப்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தகவலும் வெளியே இருக்கு. ஸோ இது வந்து உண்மையாக நடந்துட்டு தான் இருக்கா? கண்டிப்பாக அப்படி தாங்க நடக்கும். ஒருத்தரை பிடிச்சிட்டா போதும், அதுக்கு மேலே 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 ரொம்ப ஹை எண்டில் இருக்கிற பீப்புள் கூட அது போயிட்டு அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி போகும். ஸோ அதனால் இது நடக்கிறது உண்மை தான். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதும் அவரை பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கிருஷ்ணாவை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் இல்லை, அவர் வந்து பெருசாக யூஸ் பண்ணலாங்கிற அந்த மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல, யூஸ் பண்ணாருங்கிற ரிசல்ட் கொடுக்கல. ஸோ எந்த மாதிரியான டெஸ்டிங்ஸ்லாம் உள்ள இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு? ஓகே, இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க டீல் பண்ணப்பட்ட விதம், அவங்கள அந்த கேஸ்குள்ளே வந்தது எல்லாமே. ஸோ கிருஷ்ணாவை என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்கன்னு தெரியல, பிளட் டெஸ்ட்டாக எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வந்ததில் எந்த அளவுக்கு நன்மைத்தன்மை இருக்குது அப்படின்னும் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் ஒவ்வொரு ட்ரக்குக்கும் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கான அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டியூரேஷன்ஸ். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த கஞ்சாலாம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 45 டேஸ்க்கு மேலே வந்து உங்களோட உடம்புல இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ட்ரக்கும் ஒவ்வொரு விஷயமான டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். யூரின் டெஸ்ட்டில் சில ட்ரக்ஸை கண்டுபிடிக்கலாம், சில இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம்,
சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சலைவா டெஸ்ட்டில் கூட வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் உச்சத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தொத்திக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஹேரில் இருக்கும். ஸோ உங்கள் ஹேரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக்குக்கும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஹேர்ல இருந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சரக்கு கஷ்டம் போகிறீங்க, கரெக்டாக வைன் ஷாப் முனையிலே வந்து 4-5 டிராஃபிக் போலீஸ் நின்று உங்களை வந்து பிரீத்தலைசர் வச்சு ஊதி கண்டுபிடிச்சிடறாங்க. பல பேர் வந்து ஊத சொன்னால் உறிஞ்சிட்டு எஸ்கேப் ஆனால் நீங்கள் அன்னைக்கு வந்து மாட்டாமல் கூட போயிருக்கலாம். பட் சரக்குக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு இது த்ரெட்டனிங்கான விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். பசங்கள்லாம் வந்து விடுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான். ட்ரக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா போலீஸ் கூப்பிட்டு டக்குன்னு ரேண்டமாக, இது கொடைக்கானல் ஊட்டியிலலாம் நிறையா பார்த்துருக்கேன், நான் கோவாலையும் பார்த்துருக்கேன், ரேண்டம் பீப்புளை கூப்பிட்டு வந்து இது மாதிரி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ யாரை வேணால் எப்போ வேணால் டெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஹேர்லலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறமும் வந்து நீங்கள் ட்ரக் பண்ணியிருக்கீங்களா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் தேவையெல்லாம் போயிட்டு இதெல்லாம் வந்து சிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பயம் வந்து இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் வந்து இதுதான். அதனால நம்ம வந்து ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் உங்களுக்கு எது வேணால் வந்து நடக்கலாம். ஸ்ரீகாந்த் எதிர்பார்த்துருப்பாரா, இல்லை கிருஷ்ணாவும் எதிர்பார்த்துருப்பாரா? ஸோ அது மாதிரி ஒரு இயல்நிலை மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு ஒரு நியூஸில் ஒரு பிரபலன்றதுனால பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்மளுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அப்படிதாங்க போங்க அப்படின்ட்டு போய்டுவாங்க. ஆமாம், ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விக்டம் தான், பட் இன்றைக்கி சட்டப்படி அதுவும் குற்றமாக பார்க்கப்படுறதுனால வந்து நம்ம இதை வந்து இந்த டெஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பயம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து பிரபலப்படுத்துறது தான் நான் வந்து பார்க்குறேன். தட்ஸ் வை சி இட். ஓகே. அண்ட் கிருஷ்ணாவுக்கான அரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீகாந்துக்கான அந்த அரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்தை வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணாவை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு செட் ஆஃப் டைம் எடுத்தாங்க. அவர் எங்கேயோ இருந்தார், அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஓன் டைம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் இது இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த கேஸாக மாறி அரெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு நபருக்கு தகுந்தாற் போல வந்துட்டு அரசாங்கமும் பண்ணிக்குதுங்கிற மாதிரி. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கதானங்க செய்யுது. இப்போ ஒரு பெரிய அரசியல் வாரிசு கூட சுற்றிட்டு இருந்தவங்களை வந்து இடியில் லாக் பண்ணுறாங்க, அவங்களாம் பயந்து ஓடுறாங்க. அந்த அரசியல் வாரிசு இன்னும் சேஃபாக தான் இருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். சரிங்களா? இந்த ட்ரக் பஸ்ட்லையும் முக்கியமான நபர்கள்லாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படுவாங்க. இப்போ ஹேமா கமிஷன் ஒன்று வச்சாங்க மாலிவுட்ல. அதில் வந்து செக்ஷுவல் ஸ்கேண்டலில் வந்து நிறைய பேர் மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு 2-3 நடிகர் தான் மாட்டினாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நடிகர்கள். பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த பெரிய நடிகர் யாரும் கூட நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அவர் மாட்ட மாட்டார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் நல்லா நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு போயிடுவார். இதுதாங்க வாழ்க்கை, இதான் உலகம். இது நீங்கள் எல்லா பிரச்சனையுமே அப்படிதான். ஸோ நீங்கள் வந்து இவங்க மாட்டவங்களாம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்காதீங்க. காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை நல்ல விஷயம் தான். ஆனால் எப்படி போன வருஷம் இது இருந்துச்சோ, எப்படி இந்த வருஷம் இருந்துச்சோ, அடுத்த வருஷமும் இதெல்லாம் இதே மாதிரி இருக்கும். காலகாலமாக இருக்க தான் போகுது. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஏற்றுக்க முடியலனாலும் அதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது இருக்க தான். வேணா பார்க்கலாமா சேலஞ்ச் அடுத்த வருஷம். நீங்கள் இதே துறையில் இருப்பீங்களான்னு தெரியல, நான் இதே துறையில் இருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி வந்து பேசலாம். போன வருஷம் இது வந்து ஒழிச்சிட்டாங்கன்னு நினச்சாங்களே, அடுத்த வருஷமும் இது வந்து நியூஸ் கேசஸ்லாம் எடுத்து நான் வந்து பேசுவேன். ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி மார்க்ஸ் ஹியர் இப்போ வந்துட்டு வரும்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மேபி இது இன்னும் மாறல அப்படின்னா அடுத்த வருஷம் நாம 2 பேர் தனியாக கூட நம்ம டிபேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா ஓகே. திஸ் இஸ் அ நெவர் எண்டிங் திங். எப்பவுமே இருக்க தான் போகுது இதெல்லாம். ஏன்னா லைக் ரொம்ப ஹராம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே வந்து போதை புழக்கம் இருக்குது. இங்கே இது ஈஸியாக ஸ்டாப் ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கிற கரப்ஷனுக்கு, இங்கே இருக்கிற வந்து பார்ஷியாலிட்டிக்கு ஏதோ ஒருத்தன் எவனோ யூஸ் தான் இருக்க போறான். ஸோ கேள்விகள் வந்து கேள்வியா மட்டும்தான் இருக்க போகுது. இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துக்கு பலிகடாவும் விழிப்புணர்வாகவும் மாடி இருக்கிறது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா. ஓகே. ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ட்ரக் கேசஸில் மாட்டுறதோ இல்லை வந்துட்டு மற்ற விஷயங்களை மாட்டுறதோ வந்துட்டு நாம் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நமக்கு ஒரு புரிதல் இருக்கும், இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபேன் பாயாக இருக்க ஒரு சின்ன பசங்களாகட்டும், நாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர் வந்து இதை மாதிரிலாம் பண்ணுறாங்க, அப்போ நாமளும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கும் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி போன வருஷம் இந்த பிரச்சனை இருந்தது, இந்த வருஷமும் இந்த பிரச்சனை இருக்குது. மேபி மறுபடியும் அடுத்த வருஷமும் இருக்கும், அதுக்கப்புறமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? ஸ்டாப் இல்லை, கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பேசிக் ஐடியாஸ்? ஸோ இதெல்லாம் பண்ணால் கண்ட்ரோல் ஆகும். இல்லை, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு அவேர்னஸ் வீடியோஸ் வந்து தொடர்ந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சினிமாவில் இதை எப்படி காட்டுறோம்,
இப்போ என்ன கேட்டிங்கன்னா as a creative mind எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குன்றனால சினிமாவில் எதுவுமே காட்டக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை, சினிமா அப்புறம் ரிலிஸ்டிக்காக எடுக்கவே முடியாது. பட் காட்டி கடைசியில் அதை என்னவா முடிக்கிறீங்க, அதை தப்பான விஷயமா காட்டுறீங்களா, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு மனசில் உணர்த்துறீங்க, அதை க்ளோரிஃபை பண்ணாமல் இருக்கீங்களா, அதை தொண்ணூற்று பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ஒயிட்டை பார்த்துட்டு வந்து அவர் மாதிரியே வந்து நானும் குக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு லூஸுங்க நிறையா சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் கடைசியில் எப்படி அவனோட வாழ்க்கை முடிஞ்சதுன்ற பார்க்க மாட்டான். நிறைய பேர் நார்கோஸ் பார்த்துட்டு வந்து பாப்லோ எஸ்கோபார் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனால் எப்படி அவன் செத்தான் அப்படிங்கிறது வந்து அவன் சம்பாரிச்ச காசு அவனாலே வந்து அனுபவிக்க முடியாமல் தான் அந்த செத்து போனான். அதிலே ஜெஸின்ற ஒரு கேரக்டர் இருக்கும், எப்படி ஹெராயின் யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக லைஃப் போச்சுன்றத பற்றி நிறைய பேர் அவன் கூட இருந்த ஒரு பிடிச்ச பொண்ணே வந்து இழந்துட்டான், அந்த பொண்ணும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி வந்து செத்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டார்க்கான விஷயத்தை விட்டு க்ளோரிஃபைடான விஷயத்தை மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சே மை நேம் அப்படின்ற மட்டும் பார்க்குறாங்க. எல்லாருமே தம்மு வந்து வாழ்ந்து போட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் என்ன மாதிரி சிகிச்சையெல்லாம் பண்ணி வந்துட்டு இன்னைக்கு அவர் தம் அடிக்கிறாரா. ஸோ அந்த ஒரு விஷயம் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு கூட 2 வழி வலிச்சுட்டு தான் வந்து பேட்டை படத்துலேயே சொல்கிறாரு. ஆமாம், இன்னும் க்ளோரிஃபிகேஷன் இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்ல விஷயம் மட்டும் பார்க்குறீங்க, கடைசியில் எப்படி முடியுது, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட லைஃப்பும் எப்படி இருந்திருக்கு, ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அரசாங்கமும் விழிப்புணர்வு நிறையா வச்சுக்கணும். அண்ட் மீடியாவை நிறையா இந்த மாதிரி விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்தணும். கண்ட்ரோல் பண்ணாமல் ஒழுங்குமுறைப்படுத்தும். ஒரு விஷயத்தை எப்படி காட்டுறீங்க, கடைசியில் அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது தாண்டி பெரிய கண்ட்ரோல் என்னங்க பண்ண முடியும், பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் 24 மணி நேரமும் பேரண்ட்ஸை கூடவே இருக்க முடியாது. பிஹேவியர் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஏமாற்றிடலாம் நம்ம. ஆனால் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக மாறினா வந்து ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருள் பார்க்குறீங்க, ஏய் நான் அப்பன்டா வகுந்து விடுவேன்னு சொல்லிட்டு தலை மேலே தட்டி கேட்பீங்கல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு அப்டேட்டடாக இருக்கிறதுனால பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்க, எப்படி மறைப்பாங்க, அவங்களோட பிஹேவியர் என்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது மூலிமா மட்டும்தான். அண்ட் ஸ்கூல்ஸில் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அது வந்து கழுத்தை நெரிச்சு இது வந்து தப்புன்னு சொல்லாமல் அவங்களுக்கே இட்ஸ் நாட் அ கூல் திங் டு டூடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதை சொல்லணும். ஸோ எல்லா சைட்லேருந்துமே இந்த அவேர்னஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி முற்றிலுமாக அதாவது எல்லா நாட்டிலையும் கொலைகள் இருக்கா மாதிரி, எல்லா ஊர்லேயும் திருட்டு இருக்கா மாதிரி, எல்லா இதுலேயும் வந்து கான்டினென்ட்லேயும் கற்பழிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னாலும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப. அவங்க ஊர் வந்து சென்னையாவே தான் இருக்க போகிறா, இல்லை பெங்களூரா இல்லை கோவாவா மாறப்போதா அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஆமாம். அண்ட் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நமக்குன்னு ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து இருந்தால் தான் வந்து நாமளும் அடுத்த இடத்துக்கு போக முடியும். நிச்சயமா. அண்ட் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நிறைய பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. Thanks for the opportunity. Yeah, super. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ் சைனிங் ஆஃப். டாடா, பை.